compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. போடியில இருந்து இந்த ஊருக்கு ஒரு 20 கிலோமீட்டர். இது வரைக்கும் ஒரு 56 ஆண்டு காலமாகவே இங்க வந்து பேருந்து வசதி அப்படின்றது இல்லை. ஏன்னா இங்க ரோடு போட்டு ஒரு 25 வருஷம் தான் ஆகுது. அந்த ஏற்பாடுகள் பண்ணியே அவ்வளவு வருஷம் தான் ஆகுது. நிறைய முறை அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க. மாறி மாறி நிறைய கட்சிகள் ஆட்சி புரியும் பொழுதும் அவங்களோட மனுக்களை வந்து கோரிக்கைகளா வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் நிறைவேறாத ஒரு விஷயம் இப்போது தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே இந்த ஊருக்கு வந்து பேருந்து வசதியானது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இப்போ தற்சமயம் பள்ளி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவங்க எல்லாருமே உடல்நலம் முடியாதவங்க கூட இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பேருந்து ஏறுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேருந்து வசதிகள் இல்லாத நேரத்துல இந்த ஆட்டோ மட்டும்தான் இங்க வந்து அவங்களுக்கு ஒரு போக்குவரத்தாவே இருந்திருக்கு. ஸோ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த கொட்டக்குடி கிராமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த இடத்துலதான் அந்த பேருந்து வசதியானது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆத்துப்பாலம் இருக்கு. அங்க வந்து இந்த வசதி இல்லாதப்பவும் கூட அவங்க நடந்துதான் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுவும் அதிகமான ஆத்துல நீர் வந்துச்சு அப்படின்னா அவங்களால கடக்க கூட முடியாது. அந்த மாதிரியான சூழல்ல இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சவுடன் முதல் விஷயமா இங்க இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையா அவங்க வந்து இதை நிறைவேற்றிருக்காங்க. எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 26 வருஷமா வந்து ரோடு போட்டாங்க. பட் வந்து பஸ் வசதி வந்து வராமல் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமா ஒரு 5 கவர்மெண்ட்டை பார்த்துட்டோம். 5 கவர்மெண்ட்லையுமேவும் நாங்கள் வந்து மனு கொடுக்காத இடம் கிடையாது. பட் வந்து எங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீல்ஸ் தான் போட்டோம். ஒரே ஒரு ரீல்ஸ் போட்டதுக்கு விஜய் மாமா பஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டோம். அடுத்து ஒரு 24 மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து அடுத்த நாள் பஸ் வந்துருச்சு. உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வை வந்து ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் விஜய் சார் அவர்களுக்கும் எங்கள் கொட்டகுடி மக்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருக்கு பஸ் வசதி வந்திருக்கு இல்ல? பஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இங்க இருந்து போயிட்டு இருந்தீங்க ஸ்கூலுக்கு? நடந்துதான் போயிட்டு இருக்கீங்களா? இப்ப பஸ் வந்திருக்கு, சந்தோஷமா இருக்கா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? காலையிலயும் சாயந்தரமும் உங்களுக்கு பஸ் வந்துருதா? கட்டாயமா வந்துருதா? ஓகே, நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறீங்க? விஜய் மாமாக்கா. இங்க பார்த்து சொல்லிருங்க, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. விஜய் மாமாக்கு தேங்க்ஸ். நீங்க என்னமா படிக்கிறீங்க? நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இத்தனை வருஷமா பஸ் இல்ல. நீங்க எப்படி இங்க இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்க? நான் நடந்து தான் போயிட்டு இருந்தீங்களா? இப்ப பஸ் விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா? அம்மாங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, இப்போ யாரோட ஆட்சி நடக்குது? விஜய் தளபதி அவர்களோட ஆட்சி நடக்குதா? ஓகே, அவர் பீரியட்ல உங்களுக்கு பஸ் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியாவே. ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சிஎம் சாருக்கு? அங்க பார்த்து சொல்லுங்க. நான் விஜயோட ஃபேன். எனக்கு விஜய் மாமானா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தேங்க்யூ. ஓகே, பஸ் விட்டது ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, வேற என்னமா தேவை உங்களுக்கு? சிஎம் சார் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க. டவர் தான் தேவை. இந்த ஊருக்கு டவர் தான் தேவை. அது இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்மா இங்க இருந்து போயிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தீங்க? 23 பேர் காலையிலயும் மாலையிலயும் போயிட்டு வந்துட்டு இருந்துதான் இருக்கீங்க. இப்ப பஸ் வந்தனால உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. விதுன். விஜய் சார் பிடிக்குமா? நான் விஜய் உண்மையிலே ஃபேன். அப்படியா? விஜய் உண்மையிலே ஃபேனா நீங்க? ஏன் விஜய் சார் பிடிக்கும்? ஏன்னா விஜய் எல்லாம் பண்றாரு. என்ன பண்ணாங்க? இந்த பஸ் குறுக்குறாரு, எல்லாமே பண்றாரு. உங்க ஊருக்கு பஸ் கொடுத்துருக்காங்களா? ஹாப்பியா இருக்கா உங்களுக்கு? என்ன படிக்கிறீங்க நீங்க? 3ஆவதா? எப்படி போய்கிட்டு இருந்தீங்க இங்க இருந்து ஸ்கூலுக்கு? நடந்து போயிட்டு இருந்து ரொம்ப 2 கிலோமீட்டர் போயிட்டு இருந்து பஸ் வந்தனால இந்த விஜய் மாமாக்கு நன்றி விடுவிக்கிறேன். புரியல, பஸ் வந்தனால விஜய் மாமாக்கு நன்றி விடுவிக்கிறேன். நன்றி விடுவிக்கிறீங்களா? ஓகே, வேற என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க விஜய் மாமாட்ட? டவர் வேணும். அப்புறம் இந்த மழை காலம் வந்துச்சுல, அதனால ரொம்ப கஷ்டமா நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த கொடையில பிடிச்சி அதுக்கு ஹெல்ப் பண்ணி போயிட்டு இருந்தோமா. பஸ் விட்டனால சந்தோஷமா இருக்கா? விஜய் அங்கிள் இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சா உங்களுக்கு? ஓகே, உங்க ஊருக்கு வர சொல்லுங்க விஜய் அங்கிள், உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு. அங்க பார்த்து சொல்லுங்க. விஜய் எங்க ஊருக்கு வர சொல்லுங்க. 2 வருஷமா நடந்து போயிட்டு இருக்கிறோம், பஸ்ஸே இல்ல. விஜய் மாமா பஸ் கொடுத்து நன்றி. விஜய் மாமா பஸ் விட்டதுக்கு நன்றியா? பஸ் இல்லாதப்ப எப்படி நடந்து போயிட்டு இருந்தீங்க? வெயில் காட்டுல மழைலாம் வருங்க, நனைஞ்சு தான் ஸ்கூலுக்கு போவோம். அப்படியா? ஸ்கூல் எவ்வளவு தூரம் இங்க இருந்து உங்களுக்கு? 2 கிலோமீட்டர் நடக்குங்க.
2 கிலோமீட்டர். ஸ்கூல் எவ்வளவு தூரம்? எந்த ஸ்கூல் போவீங்க? எங்க இருக்கு? ஜெகன். அப்படியா? இப்ப பஸ் விட்டதுமே எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? நீங்க இந்த ஊர்ல எத்தனை வருடமா இருக்கீங்க? நானு 48 வருஷமா இருக்கு. 48 வருஷமா இருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க இத்தனை வருஷமா உங்களோட இந்த பயணமான இந்த ஊர்ல? இந்த ஊர்ல இப்பதான் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் வண்டி விட்டுருக்கு. இதுக்கு முன்னால நடந்துதான் போகணும். மழை பெஞ்சுன்னா இப்ப பாலம் போட்டதுனால நாம நனைஞ்சு கூட வந்துக்கிடலாம். அதுக்கு முன்னாலாம் ரோட்டு பக்கம் தான் நிக்கணும். இப்ப தண்ணி குறைஞ்சாச்சும் இங்க வர முடியும். ஆனா எந்த அரசாங்கம் முதல்ல மனு ஏகப்பட்ட மனு எல்லாம் கொடுத்துருக்கோம். அது கொடுத்ததுனால இப்ப இந்த தாவைக்கு ஆட்சியில பஸ் வந்துருக்கு. ஓகே, தாவைக்கு ஆட்சி வந்ததுமே பேருந்து விட்டுருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நாங்க நடக்க முடியாத ஆளுகள் அங்கே போய்க்கெல்லாம் வந்துக்கலாம். பேருந்து எத்தனை பேருக்கு வசதியா இருக்கும்? குறிப்பா பள்ளி மாணவிகள் எப்படி நடந்த 3 கிலோமீட்டரும் இரவும் பகலும் நடந்தா போயிட்டு வந்துட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு குறைஞ்சது ஒரு 30-40 பிள்ளைகளுக்கு சிரமம் இல்லாம எந்த நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. முந்தி இல்லைன்னா நாங்க இந்த பிள்ளை குட்டியெல்லாம் இன்னும் வரலையா, இல்லைன்னா ரோட்ல போய் காத்துக்கிட்டு கிடக்கணும். நீங்க சின்ன வயசா இருக்கும் பொழுதுல இருந்து இந்த ஊர்ல இருந்திருக்கீங்க. அப்பெல்லாம் பஸ் வசதிகளா இருந்திருக்கா? பஸ் வசதி இல்ல, ஆத்த கடந்து தான் போகணும். நடந்துதான் போவீங்க, நடந்தா வரீங்க? அங்கிட்டு இருந்து ஆத்த கடந்து போனோம். வண்டி பஸ் அங்கிட்ட மழை எதுவும் தண்ணி இருந்துச்சுன்னா அங்கிட்டு அப்படியே நின்னுப்பீங்க. செக் போஸ்ட் நிப்பாட்டி அங்கேயே படுத்துச்சுட்டு அப்புறம் இவங்க தான் டயர் கட்டி தான் கொண்டு போவாங்க. செக் போஸ்ட்லயே படுத்துப்பீங்க? ஆமா, சின்ன பிள்ளைகளை நாங்க வெளியிட்டு இருப்போம், சின்ன ஸ்கூல் பிள்ளைங்களா அங்க. அப்ப அதுங்களுக்கு போய் நம்ம கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லி அங்கனே பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இங்க இருந்து டயரை வச்சு அப்போ பெரிய ஆளுங்கெல்லாம் கயிறு வச்சு தான் நிறுத்திடுவாங்க. கயிறு அங்கிட்ட அந்த கட்டி அதே தெரிஞ்சுட்டுலாம் போவாங்க அந்த காலத்துல. அப்படிலாம் வந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட இந்த ஊருக்கு பேருந்து வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷமா இந்த பேருந்து வசதி அப்படின்றது இருந்திருக்கானே? இத்தனை வருஷமா இல்ல, இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு பேருந்து வசதியா வந்துச்சு. அப்படியா? உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? இப்ப சந்தோஷமா இருக்கு. பள்ளிக்கூட பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப நல்ல முறையில போய் வந்துட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப இந்த பேருந்து விடல அப்படின்னா என்னென்ன சிரமத்துக்கு நீங்க பேருந்து விடலைன்னா எங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு உடம்பு முடியாம ஒரு பிரசவமோ ஏதோ வந்துச்சுனாலுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு தான் போக முடியும். இந்த பேருந்து வந்ததுனால எங்களுக்கு எதனால எமர்ஜென்சினா நாங்கள் உடனே கொண்டு வந்து காப்பாற்றிடுவோம். ஓகே, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த மாணவிகளுக்கு எவ்வளவு பெரிய பலனா இது அமைஞ்சிருக்கு? மிகப்பெரிய பலன் இது. அதாவது வந்து ஸ்கூல் அந்த டயத்துக்கு நாங்கள் வெள்ளனை எழுந்திரிச்சு அந்த டயத்துக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். இந்த பஸ் வந்ததுனால எங்களுக்கு அந்த நடந்த ஒரு சிரமம் வந்து கம்மியாக போயிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு பேருந்துன்றது உங்க ஊருக்கு வந்திருக்குன்னு? நீங்க சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கீங்க. எனக்கு வயசு இப்ப 42 ஆச்சு. அப்ப இருந்து பேருந்தே வந்ததில்ல, பஸ்ஸே வந்ததில்ல. ஆட்டோ இது மாதிரி ஜீப் இது மாதிரி தான் வந்துருச்சு. இப்பதான் பேருந்து 2026ல பேருந்துங்கிறது எங்க ஊருக்கே இப்பதான் வந்திருக்கு. அங்க இருந்தே நடந்து வருவோம் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப காலம் 7 வயசுக்குள்ள. அப்ப வந்து வண்டி இல்ல, ரோடு இல்ல, எதுவுமே இல்ல ஊர்ல. நாங்க செடிக்குள்ளதான் நடந்து போகணும். அப்ப இப்ப பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களே, இத்தனை காலம் போய் யாரும் வரல. 3 தடவை பேட்டி கொடுக்க இந்த ரோட்லயே அந்த 3 மாசத்துக்கு முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கொடுத்திருக்கீங்க. என்னென்ன வேணும்னு கொடுத்திருக்கீங்கம்மா? ரோடு வேணும், வண்டி வேணும், ஈபி அது வேணும், போன் வேணும்னு கொடுத்திருக்கீங்க. ஆனா அதுல இப்ப ஒவ்வொன்னா பண்றேன்னு இப்ப பஸ் முதல்ல பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்கு, நல்லா இருக்குப்பா. நீங்க சொல்லுங்க. இப்போ ரோடு போட்டாச்சு, பஸ் வசதி எல்லாம் இப்பதான். நீங்க அந்த காலத்துல நிறைய மனுக்கள் கொடுத்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. இங்க இருந்து நீங்க எங்க போய் பஸ் ஏறுவீங்க? எப்படி போய் பஸ் ஏறுவீங்க? அப்படியா? மழை வெயில்னு எல்லா நேரமும் கணக்கெல்லாம் நாங்க போய் பஸ் ஏறுவோம். என்னென்ன இன்னல்கள், அப்ப என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு இங்க இருந்து அங்க போய் பஸ் ஏறும் பொழுது? பஸ் ஏறும்போது பெருசாக கேஸ் வரும், மத்த ரொம்ப சீரியஸா இருக்கிற கொண்டு போவோம். அங்க இருந்த இறந்து கொடுத்து நாங்க தூக்கிட்டு வருவோம். அப்படியெல்லாம் நம்ம நடந்துச்சு. இல்ல, ஒரு ஆறு ஒண்ணு நடுவுல பார்த்தேன், அங்க தண்ணி வந்து பிள்ளைகளை தோல் தூக்கி வச்சு கடத்துவாங்க. தோல் தூக்கி வச்சு போய் வருஷம் இங்கிட்டு ஆள் நின்று இந்த லைன்ல கடத்துவாங்க பிள்ளைகளை. அப்படி கடத்திருக்கும் போது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில வந்து எல்லாம் பார்த்து பெரிய பெரிய ஆபீசர் வந்து பார்த்து ஊருக்கு பாலம் போட்டாங்க. பாலம் போட்டு நாங்க அந்த பாலத்துலதான் இப்ப நடக்கிறோம். இப்ப பஸ் விட்டுருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருக்கா? எல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் எதனால இங்க பஸ் விடலையுமா? என்ன காரணம் சொன்னாங்க இங்க வராதுக்கு? என்ன காரணம்? காரணம்னா இங்க பஸ் போக்குவரத்துக்கு இங்க யாரும் இடம் கொடுக்குறாப்புல இல்ல. இடம் இங்க வந்து இந்த பாலம் அந்த ஆத்துக்கு அங்கிட்டு இடம் கொடுக்குறாப்புல இல்ல. பாலம் போடுறதுக்கு வசதி இல்ல. ஆனா ஆறு வந்து சும்மா ஒரு
ஒரு சட்டு மாட்டேன் அதுல எப்படி பாலம் போடுறதுன்னு சொல்லி பாலம் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இப்ப பக்கத்து தோட்டத்தாருங்க இந்த ஊர் ஆளுகளே தோட்டத்தை கொடுத்து பாதை ரோடு கொடுத்த பிறகுதான் இந்த பாலமே வந்துச்சு. ஓ, ரோடு இடம் தராத பிரச்சனை தான் இவ்வளவு நாளா. ஓகே ஓகே. ஒருத்தர் போஸ்ட்மேன் இந்த ஊர்ல இருக்காரு, இடம் கொடுத்தது அவர்தான் ஒட்டகுடி போஸ்ட்மேன். அவர் பேர் கோவாலு. அவர் இடம் கொடுத்த பிறகு இந்த பாலமே வந்துச்சு. ஓகே ஓகே. பேர் பார்க்கவி. கல்யாணம் முடிச்சு வந்து 25 வருஷம் ஆகிருச்சு. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவங்க ஸ்கூல்ல 6 மணி, இங்க வந்து 5 வரைக்கும் தான் இருக்கு. 6வது அங்க போனாங்க. நாங்க தூக்கிட்டு போனோம் அந்த பிள்ளைய. நாங்க பேக்க தூக்கம் பிள்ளை நடந்துட்டு போவாங்க. எங்களுக்கு இந்த 22 வருஷம் பயங்கர கஷ்டம். மழை வெயில் எவ்வளவு அடிச்சாலும் நடந்துதான் போவோம். நாங்க படிக்கும் போது தான் பாலம் இல்ல, ஆனா ஆத்தண்டு கடத்தி தான் கொண்டு போவாங்க. இப்பதான் பாலம் போட்டுருக்கோம். அப்ப பாலம் இதெல்லாம் எப்படி போயிட்டு வந்தீங்க? தண்ணி அதிகமா வரும். தண்ணி அதிகமா வரும். அப்பாங்களாம் வந்து கடத்துவாங்க. அப்பாங்க வந்து தண்ணி லைனா நின்னு கடத்துவாங்க தண்ணியில. ஓ, லைனா நின்னுதான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுதான் ரோடு போட்டு பாலம் போட்டாங்க. உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு. குழந்தைங்க இப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பஸ் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இத்தனை ஆட்சிகள் இருந்திருக்கு, திமுக அதிமுக நிறைய கட்சிகள் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் வரும் பொழுது இந்த பேருந்து இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ இவங்க வந்ததுமே இருக்கு, வருத்தம்லாம் இருக்கு. இவ்வளவு முதலமைச்சர் வந்து யாருமே செய்யல, இவர் வந்து செஞ்சு கொடுத்திருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் மனு கொடுத்துருக்கீங்க. மனு கொடுத்து எல்லா இடத்துலயும் மனு கொடுத்தோம், ஒன்னும் நடவடிக்கை எதுவும் எடுத்தது இல்ல. ஆனா இப்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷம் தான். நாங்களாம் அங்க இருந்து நடந்து வருவோம். எங்க சித்திங்க புக்கா இருக்காங்க, பார்க்க வருவோம். அங்க இருந்து நடந்து வர்றது எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு விஜய் அண்ணா ஆட்சியில வந்தது, பஸ் வந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன காரணம் சொல்லி இத்தனை நாளா பேருந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க? நாங்க மனு கொடுப்போம், எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம், எல்லா எம்பிக்கும் கொடுத்துருக்கோம், எல்லா எம்எல்ஏக்கும் கொடுத்துருப்போம். பட் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் வந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் அவர் செய்து தரல. இப்ப வந்து பள்ளி மாணவ மாணவிகள் என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சியா இருக்காங்களா? மகிழ்ச்சியா, மட்டற்ற மகிழ்ச்சிங்க. இது வந்து ஒரு நாள் 2 நாள் கனவு கிடையாது, ஒரு 26 வருஷ கனவு. இப்ப நாங்க படிக்கும் போதே பாத்தீங்கன்னா காட்டு வழியில நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்போம். இப்ப வந்து ஊருக்குள்ளே பஸ் வருதுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கு.